ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 2 ஜனவரி 2026 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் மிகுந்த ஆன்மீக அன்போடு இருக்கணும். எந்த விதமான கருத்து வேறுபாடும் வர விடாதீங்க. இது அஞ்ஞானிகள் கூட அந்த பாட்டில் வரும், ஒரு சிவாஜி பாட்டில், கூடும் உறவு கூட்டுறவு என்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள்ன்ட்டு. ஸோ அதனால் குறை கண்டுபிடிக்காதீங்க, நிறைய மட்டும் பாருங்கள். அப்படி குறை தெரிஞ்சாலும் அவங்க மாறணுன்ற சுப பாவனை வைங்க. அப்போ தான் ஒற்றுமையாக இருக்க முடியும். அந்த ஆன்மீக அன்பு இருக்கும். இல்லை யார்கிட்ட குறை இல்லை, எல்லார்கிட்டேயும் இருக்குது. குறையோடு தான் வந்துருக்குறோம். அதுக்கு பேர் தானே கலியுகம். வந்து இப்போ நிரம்பியவராக மாறுறோம். கேள்வி. ஸோ ஒவ்வொரு பிராமண குழந்தையும் தன் மனசை கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் கடவுளுடைய இதயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா, இல்லை நாராயணனுடைய இதயத்தில் லக்ஷ்மி இருக்கிறதா பக்தியில் சொல்லுவாங்க. அது உண்மையிலே சிவபாபா இதயத்தில் நம்ம இருக்கிறது. ஸோ எப்போ அப்படி உட்கார முடியும்? தெய்வீக குணங்களை தாரணை பண்ணாதான். அப்போ எந்த அளவுக்கு தெய்வீக குணம் தாரணை பண்ணியிருக்கிறேன்? கடவுளுடைய சேவைக்கு ஏதாவது தடை ஏற்படுத்துகிறேன்னா, எண்ணம் சொல் செயலால், நான் மற்றவர்களோட எப்போவுமே இனிமையாக பாலும் சர்க்கரையும் போல் இருக்கிறேன்னா, அல்லது உப்பு மாதிரி கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கிறேன்னா, குறையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன்னா, நான் எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்கிறேன்னா, எப்போவுமே ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை ஸ்ரீமத்துன்றது பாபா நினைவிலே இருக்கணும், தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். பாடல். கல்லங்கபடமற்ற தலைவனை மாதிரி தனிப்பட்டவன் யாரும் கிடையாது. ஓம் சாந்தி. குழந்தைங்க, நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். இதுக்கு முன்னாடி அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. அசுர சம்பிரதாயத்தினருக்கு பாவம் கடவுள் யாருன்னு கூட தெரியாது. அந்த கல்லங்கபடமற்றவர் யாருன்னு தெரியாது. சிவன் வேறு, சங்கர் வேறுன்னு கூட தெரியாது. சங்கர் தேவதை, சிவன் தான் தந்தை, கடவுள். ஸோ மொத்தத்தில் அவங்களுக்கு எதுவுமே புரியறது கிடையாது. நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை, அதாவது ஈஸ்வரனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களோ ராவணனுடைய அசுர குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ உங்கள் 2 பேருக்கு இடையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கடவுளுடைய குடும்பத்தில் இருக்கிறீங்க, கடவுள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒருவருக்கொருவர் ஆன்மீக அன்பை எப்படி செலுத்துறது அப்படின்னு பாபா கற்றுக் கொடுக்குறார். இது சதா ஞாபகம் இருக்கணும். இந்த பிராமண குடும்பத்தில் தான் உங்களுக்குள்ள அனைவருக்குமான ஆன்மீக அன்பை நிரப்பிக்கணும். இந்த 5000 வருடத்தில் இப்போ நிரப்புகிற அன்பு தான் கடைசி வரைக்கும் வரும். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு அந்த அன்பு இருக்கிறது காரணம் முந்தைய கல்பத்தில் சங்கமயுகத்தில் நிரப்புனது தான். ஸோ யாருக்கிட்ட முழுசாக அன்பு இல்லையோ அவங்களால முழு சுகத்தை, ஆஸ்தியை, பதவியை அடைய முடியாது. சொர்க்கத்தில் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமஸ்காரத்தை இப்போ எடுத்துகிட்டு வரணும். இல்லையா? எதை இழந்தாலும் அமைதியை இழக்கக்கூடாது, ஒற்றுமை இழக்கக்கூடாது. ஸோ இங்கே எந்த ராஜ்யமும் கிடையாது, மக்களாட்சி தான் நடக்குது. ஸோ மக்களாட்சினாலே குழப்பம்தான். இல்லை, மக்களாட்சியுடைய வேலையே என்னது? ஆள்றவங்க மேலே சந்தேகத்தை எழுப்புறது தான் வேலையே. அதான் மக்களாட்சி. அதேமாதிரி பிராமணர்களுக்குள்ள கூட அதாவது நம்ம பாபா குழந்தைங்களுக்குள்ள கூட தேக உணர்வில் வர்றதுனால கருத்து வேறுபாட்டில் வந்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரி கருத்து வேறுபாடில் வரவங்க பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும்.
எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா அங்கே ஒரே தர்மமாக இருக்கிறதுனால அமைதி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரே தர்மத்தினர் தானே, பிறகு ஏன் அமைதி இருக்க மாட்டேங்குது? சூப்பரில். ஏன்னா நம்ம மற்ற தர்மத்தினரோட இருந்து விலகி தான் இருக்கிறோம். அப்போ பிரச்சனையெல்லாம் பிராமண பரிவாரத்தில் தான் வருது. ஏன் வருது? இங்கே அமைதி இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி, அதை புரிஞ்சுக்கணும். இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தாழ்ந்த பதவி அடைவீங்க. ஏன்னா அங்கே ராஜ்யம் இல்லை, எல்லாருமே தேவைப்படும். இங்கே ஒரு பக்கம் அசுர சம்பிரதாயம், இன்னொரு பக்கம் அசுர குடும்பம் இருக்குது. அது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிய குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அசுர குடும்பத்தில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பாபா குழந்தை ஆகலைன்னா கூட நம்ம ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ சண்டைலாம் போட்டுட்ருக்கக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்துக்கான குணத்தை தாரணை பண்ண விடாமல் தடுக்கிறது தான் மாயாவுடைய வேலை. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதிர்காலத்துக்காக இப்போ தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் கவனம் கொடுக்கணும். அனைத்து குணங்களிலும் பாபா நம்மளை நிரப்புறார். ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி ஆகிட மாட்டாங்க. தெய்வீக குணங்களை நிரம்பியவர்களாக எல்லா பாபா குழந்தையும் ஆகிட போகிறது கிடையாது. ஆனால் யார் முழுசாக ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்களாக ஆகிறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணி ஆவாங்க, மகாராஜா மகாராணி ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி வெற்றி மாலையில் மணியாக ஆகலைன்னா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அவங்க பிரஜை ஆகிடுவாங்க. அங்கே தேவதை அரசாங்கம் இருக்கும். அதனால் 100% அமைதியும் 100% தூய்மையும் 100% செல்வமும் இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பிராமண குலத்தில் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். சிலர் நல்ல தெய்வீக குணங்களை தாரணை பண்ணி மற்றவர்களையும் தாரணை பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தால் மட்டுமே இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஆன்மீக அன்பை செலுத்த முடியும் இல்லையா? உங்களுக்கு துக்கம் கொடுத்தா கூட அந்த ஆத்மா பலகீனமாக இருக்குது, அந்த ஆத்மா சரியாகணும் அப்படின்னு சுப எண்ணம் வைக்கணும். ஏன்னா வாயால் சொன்னாலும் கோபம் வந்துடும். நீ என்ன பெரிய ஆளா அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி நம்ம தப்பு பண்ணுறதையும் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நமக்கு கோபம் வந்துடும்ன்ட்டு. அப்போ நம்மளே செக் பண்ணணும். நம்ம பேச்சில் கோபம் இருக்குதா, ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அவ்வளோ அன்பு இருக்கணும். யாரை பார்த்தாலும் அந்த அன்பு தான் இருக்கணுன்றார். அஞ்ஞானிகளை பார்த்தா கூட அந்த ஆன்மீக அன்பு இருக்கணும். என்னோடய சகோதரன்கிட்ட பேசுகிறேன், என் சகோதரிகிட்ட பேசுகிறேன்ற அந்த அன்பு இருக்கணும். ஸோ இறுதியில் கூட எல்லாரோடைய நிலையும் ஒரே சீராலாம் இருக்காது இல்லையா? வரிசைக்கிரமம் இருக்கும். அதனால தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஸோ தண்டனை அனுபவித்து சிலருடைய பதவி அழிஞ்சிடும், கீழான பதவி தான் அடைவாங்க. எந்த அளவுக்கு தண்டனையோ அந்தளவுக்கு பதவி குறையும். பிராமணர்கள் பாலும் சர்க்கரையும் போல ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இனிமையாக இல்லை, உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டுறாங்க அப்படின்னா தெய்வீக குணங்களை தாரணை பண்ணலன்னு அர்த்தம். அப்போ அவங்க எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும்? உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டதுனால இந்த ஈஸ்வரிய சேவைக்கு சில சமயம் அவங்க தடை ஏற்படுத்துவாங்க இல்லை? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை? மனதால் கூட ஒருத்தரை பற்றி நெகட்டிவ் எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா அது அவங்க செய்கிற சேவையை தடுக்கும், பாதிக்கும். இந்த பொறாமையினால் உருவாக்குற எண்ணம் வார்த்தையில் சொன்னால் இன்னும் அதிகமாக இருக்கும், செயல்னால் இன்னும் பிரச்சனை ஆகிடும்.
ஸோ இதோடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்களால உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் போயிடும். ஏன்னா நாம் அங்கே உயர்ந்த பதவி அடையணும், இங்கே ஃபேமஸ் ஆகிறதெல்லாம் முக்கியம் கிடையாது இல்லையா? அதனால் யாரோ ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமைப்பட்டுட்டு இருந்தோன்னா அங்கே நம்ம பதவி குறைஞ்சிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பக்கம் பாலும் சர்க்கரையும் போல் இனிமையாகிறதுக்கு முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா அவங்கள உப்பு தண்ணியாக மாற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா? பாலில் சர்க்கரை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், மாயாக்கா அப்படி கண்ணிமைக்கிற நேரத்தில் உப்பு அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்குது. உப்பு போட்டால் என்ன ஆகும்? திரிஞ்சிடும் பால். ஸோ அந்த மாதிரி மாற்றிடுது மாயா, உப்பு தண்ணி மாதிரி. அதனால் சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் ஆகிடுது. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவங்க, கடவுளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? கடவுளுடைய குடும்பத்தில் மட்டும் இல்லை, கடவுளோடவும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிலர் அவர் கூடவே இருக்கிறீங்க மதுபனிலே, சிலர் வேறு நகரங்களில் இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். வெளியில் இருந்தாலும் பாபா குழந்தை தான். இந்த பாரத பூமியில் வராரு பாபா. ஆனால் மனிதர்களுக்கு கடவுள் எப்போ வராரு, வரும்போது என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. ஏன்னா கடவுளை பற்றிய அறிமுகம் கிடையாது, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. படைப்பவரை பற்றியும் இப்போ உங்களுக்கு தெரியும், படைப்புடைய முதல் இடைக்கடை பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் ஒருத்தருக்கு கூட இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்னோ, இந்த கால சக்கரத்தில் இப்போ எந்த நேரம் நடந்துட்டு இருக்குதுன்னோ தெரியாது இல்லையா? கலியுகத்தின் இறுதின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஆழ்ந்த அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. படைப்பவர் தந்தை வந்துட்டார், இந்த செய்தியை நமக்கு கொடுக்குறார். இது கூடவே பாபா சொல்கிறாரு, ஹே சாலிகிராமங்களே, என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் தூய்மையாக விரும்புகிறீங்க தானே, அதுக்கு தானே என்னை கூப்பிட்டீங்க, தூய்மையாக்க வான்னு. நான் இப்போ வந்துட்டேன், தூய்மையாகிறதுக்கு நான் வழியும் கொடுத்துட்டேன். தூய்மை ஆகணும் இல்லை? தூய்மையாகிறதுக்கு ஒரே வழி என்ன? ஒரு பாபாவை தவிர எதையும் நினைக்கக்கூடாது, பாபாவே கதியாக இருக்கணும். அதுதான் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன்ற அந்த வார்த்தை இன்னை வரைக்கும் இருக்குது பாருங்கள். சிவபாபா இந்த பாரதத்தில் மீண்டும் பாரதத்தை சிவாலயமாக மாற்றுறார். அதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் இந்த ராவணன் துவாபர யுகத்தில் இதை ஒரு விபச்சார விடுதியாக மாற்றிட்டான், வேசியாலயமாக மாற்றிட்டான் சிவாலயத்தை. இதைத்தான் இயேசு சொல்லுவார், என்னுடைய அப்பாவின் வீட்டை விபச்சார விடுதியாக மாற்றிட்டீங்களேன்ட்டு. அவங்களே பாடுறாங்க, நாங்கள் அழுக்கானவர்கள், பிகாரிகள்னு பக்தர்கள் பாடுறாங்க. ஆனால் தங்க யுகத்தில் பாரதம் முற்றிலும் நிர்விகாரியாக அவ்வளோ பரிசுத்தமான பூமியாக இருந்தது. பிகாரி மனிதர்கள் நிர்விகாரி தேவதைகளை வழிபடுறாங்க இப்போ கூட. அவங்கள வழிபடுறாங்கனாலே இவங்க பாவிகள் தான் அர்த்தம். சமமானவங்கள யாரும் வழிபட மாட்டாங்களா? உயர்ந்தவர்களை தானே வழிபடுவாங்க. யார் நிர்விகாரி தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களே இப்போ விகாரிகளாக ஆயிட்டாங்கன்னு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுதான் கோயில் ஆபாச சிலைகள் இருக்குது. இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு காமத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்காக கோயிலில் செலவழிக்கிறாங்க. அப்படி பூஜைக்கு தகுந்தவர்களாக இருந்தவர்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பூஜைக்கு தகுந்தவர்கள் நிர்விகாரிகளாக இருந்தாங்க, பிறகு அவங்க விகார பூஜாரிகளாகிட்டாங்க. அதனால்தான் பதித பாவனா வா எங்களை நிர்விகாரிகளாக மாற்று, தூய்மையாக்குன்னு கூப்பிட்றாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மை ஆகிடுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன?
என் ஒருவனை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சு நீங்கள் தூய்மையாயிடுவீங்க. தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதான தேவதை ஆயிடுவீங்கன்றார். ஸோ சதோ பிரதான தேவதை எங்கே இருப்பாங்க? சத்தியுகத்தில் இருப்பாங்க. பிறகு அங்கேருந்து நீங்கள் திரேத்தா யுகத்தில் சந்திர வம்சத்தினராக சத்திரியராக மாறிடுவீங்க தேவதையிலிருந்து. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். பிறகு 21 ஜென்மத்துக்கு தெய்வீக குடும்பத்தை சார்ந்தவர்களாக மாறிடுவீங்க. இந்த கடைசி ஜென்மத்தை கடவுளுடைய குடும்பத்தில் வாழறீங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! ஏன் கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறோம்? முயற்சி செய்து அனைத்து தெய்வீக குணங்கள்னாலையும் உங்களை நிரப்பிக்கிறதுக்காக. ஸோ அதை தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் தான் பூஜிக்க தகுந்த தேவதைகளாக இருந்தீங்க. இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சீங்க. பிறகு பூஜாரி ஆயிட்டீங்க. கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய குழந்தைகள் அப்படின்னு புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு. ஸோ அப்பாவும் குழந்தைங்களும் இருக்கிறாங்கன்னா அது குடும்பம் தானே. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க. நாங்கள் உங்களுடைய குழந்தைகள்னு பாடுறாங்க. உங்களுடைய கருணையினால் நாங்கள் அளவற்ற சுகத்தை அனுபவித்தோன்னு பாடுறாங்க. அப்போ இது குடும்பம் தானே. உங்களுக்கு தந்தை கிட்ட இருந்து அளவற்ற சந்தோஷம் கிடைக்கிது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் நாடகத்தின்படி எப்போ ராவண ராஜ்யத்தில் நுழையிறீங்களோ துவாபரகத்தில், அப்போ தான் நீங்கள் துக்கத்துக்குள்ளே நுழையிறீங்க. அதனால் என்னை கூப்பிடுறீங்க, காப்பாற்றுன்னு. அதுதான் பக்தி. இப்போ தான் நீங்கள் கரெக்டாக பாபாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. ஸோ எப்போவுமே பாபாவுடைய குடும்பம்தான். ஆனால் ராவணன் ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டீங்க, இதை மறந்து. பிறகு துக்கம் வந்தவொடனே கடவுளை கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு எதிர்கால 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன். 21 ஜென்மத்துக்கு சதா காலமும் இருக்க போது நான் கொடுக்குற ஆஸ்தி எங்கே இருக்கும்? தெய்வீக குடும்பத்தில் இருக்கும். சத்தியுகத்தை தொடங்கி திரேத்தாயுகத்தின் இறுதி வரைக்கும் அந்த தெய்வீக பரிவாரம் இருக்கும். பிறகு எப்போ இது ராவண ராஜ்யமாக மாறுதோ, பிறகு நீங்கள் தெய்வீக குடும்பத்தை சார்ந்தவர்கள்ன்றதே நீ மறந்துடுறீங்க. பாவ மார்க்கத்தில் செல்வதனால நீங்கள் அசுர குடும்பத்தை சார்ந்தவர்களாக மாறிடுறீங்க. ஸோ அப்போ அசுர குடும்பம்னாலே வீழ்ச்சி தான் இல்லையா? ஏணிப்படியில் 63 ஜென்மத்துக்கு இறங்கி வந்துக்கிட்டே இருந்தீங்க. இந்த முழு ஞானமும் இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. இதை நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியும். நீங்கள் உண்மையில் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு புரிய வைங்க. தங்க யுகத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி கலியுகம் தான் இருந்தது. ஸோ அப்போ கடவுள் சங்கமயுகத்தை உருவாக்கினார். அந்த சங்கமயுகத்தில் தான் மனிதனாக இருந்த நீங்கள் தேவதையாக மாற்றப்பட்டீங்க பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக. ஸோ அப்போ இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் சங்கமயுகம் இருக்குது அப்படின்னு புரிய வைங்க. இப்போ பிராமண தர்மத்திலிருந்து நம்மை தேவதா தர்மத்துக்கு பாபா அழைச்சிட்டு போகிறார். எப்படி லக்ஷ்மி நாராயணன் தன்னுடைய ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு பாபா புரிய வச்சிருக்கிறார். ஏன்னா லக்ஷ்மி நாராயணனுக்கு முன்னாடி அசுர ராஜ்யம் தான் இருந்தது. அப்போ எப்படி அது தெய்வீக ராஜ்யமாக மாறிச்சு? எப்போ மாறிச்சு? ஸோ இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமயுகத்தில் நான் உங்களை பிராமணனாக்கி
பிறகு தேவதை சத்திரியனாக மாற்றுறேன். இது ஈஸ்வரிய குடும்பம். எல்லோருமே அந்த கடவுளை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் கடவுளை பற்றி யாருக்கும் தெரியாததுனால அவங்க அனாதைகளாக இருக்கிறாங்க. அதனால தான் பாபா இந்த அஞ்ஞான இருளின் பொழுது ஒளியை எடுத்துட்டு வரார் இல்லையா? இருட்டில் தானே ஒளி தேவை. அப்போ தான் ஒளியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக பாபா வரார். அஞ்ஞான இருளில் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். குழந்தைங்க அந்த சொர்க்கத்துக்காகத்தான் இந்த ஞானத்தை படித்து தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறாங்க. மனிதர்கள் சிவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க தானே. அப்போ சிவனுடைய பிறந்த நாளுக்கு பிறகு என்ன வருதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை வந்து என்ன பண்ணார்? கண்டிப்பாக சிவனுடைய பிறந்த நாளுக்கு பிறகு தெய்வீக ராஜ்யத்தின் பிறந்த நாள் வரும். அந்த ராஜ்யத்தை தான் அவர் உருவாக்குறார். ஸோ இறை தந்தை பரமபிதா சொர்க்கத்தில் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறது கிடையாது. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் சங்கமயுகத்தில் வரார். மனிதர்கள் அப்போ பாருங்களேன், ரெண்டுத்துக்கும் இடையில் வரன்றார். அதனால தான் பாபா நரகத்துக்கு, அதாவது அஞ்ஞானிகளை பார்க்க பாபா போகிறதில்ல. பாபா சொல்லுவார் இல்லையா, நான் போக மாட்டேன், நீங்கள் தான் போகணுன்ட்டு. ஏன்னா பாபா கலியுகத்துக்கு வரல, உங்களையே கலியுகத்தை விட்டு வெளியில் வர வைக்கிறார். அங்கே கூட பாருங்கள், சீதையை மீட்டு வர்றதுக்கு ஆஞ்சநேயரை தான் அனுப்புகிறார். மனிதர்கள் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஏன்னா நான் ராத்திரி தான் வரேன், கலியுகன்ற இரவில் வரேன். ஸோ குழந்தைங்க இதை புரிஞ்சிக்க முடியும். யார் இதை புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க மற்றவர்களையும் தாரணை செய்ய வைப்பாங்க. யார் சேவை செய்கிறதுலையே முழு நாளும் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். ஸோ அது எண்ணத்தின் மூலமாக செய்கிற மனச சேவையாக இருக்கலாம், வார்த்தை மூலமாக ஞானத்தை கொடுக்குற சேவையாக இருக்கலாம், அல்லது காரியத்தின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துகிற சேவையாக இருக்கலாம். நாள் முழுவதும் ஏதோ ஒரு விதத்தில் பாபா நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் பாபாவுடைய இதயத்தில் உட்கார முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பாபாவுடைய இதயத்தில் உட்காருறீங்க. சிலர் ஆல்ரவுண்டு சேவாதாரிகளாக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எல்லா கலைகளையும் கற்றுக்கணும். சமைக்கிறதுக்கு, சப்பாத்தி செய்கிறதுக்கு, பாத்திரத்தை கழுவுறதுக்கு, இதெல்லாம் கூட சேவை தான். ஆனால் முதல் நம்பர் வந்து பாபாவை நினைக்கிறது இல்லை, முதல் சேவை பாபாவை நினைக்கிறது தான். சுயமுயற்சியும் அதை தான், முதல் சேவையும் அதை தான். ஏன்னா நினைக்கும் போது தூய்மையாகிறீங்க. தூய்மையின் அதிர்வலை உங்களை சுற்றி பரவுது உலகம் முழுவதும். பாபாவை நினைவு செய்தால் மட்டுமே உங்களுடைய பாவம் அழியும். ஸோ 21 பிறவிக்கான ஆஸ்தியை இந்த சங்கமயுகத்தில் தான் நீங்கள் அடையிறீங்க. சொர்க்கத்தில் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக ராஜாராணி மட்டும் இல்லை, பிரஜைகளும் இருப்பாங்க. அதனால் அங்கே துக்கத்தின் விஷயமே இருக்காது. ஆனால் இப்போ எல்லாம் நரகவாசிகளாக இருக்கிறாங்க. எல்லாருடைய இறங்கும் கலை இது. அதனால் இப்போ ஏறும் கலை ஏற்படணும். ஏறும் கலையில் அழைச்சிட்டு போக தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ அதனால தான் கோயிலெலாம் மலை மேலே வச்சுருக்கிறதுடைய காரணம் என்ன, பாபா நம்மளை ஏறும் கலையில் எடுத்துகிட்டு போகிறது. அவங்க உயரமாக மலை ஏறுறதை காட்டிட்டாங்க. பாபா எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அதனால தான் அவரை விடுவிப்பவர்னு சொல்கிறோம். நாம் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறோன்ற போதை இங்கே இருக்கணும் இல்லையா? அந்த சந்தோஷம்தான் சங்கமயுகம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நாராயணன் பதவி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், அதற்கு நான் தகுதியாகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும்.
யார் நாராயணன் பதவி அடையிறதுக்கு தகுதியுடையவராக ஆகிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களையும் ராஜ பதவி அடைவதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றுவாங்க. நிறைய பேர் இந்த ஞானத்தை எடுக்க வருவாங்க. அதுக்காக எல்லோரும் 84 பிறவி எடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார் இந்த ஞானத்தை கம்மியாக படிக்கிறாங்களோ அவங்க லேட்டாக தான் வருவாங்க. கம்மியாக படிக்கிறாங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் நேரத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. பாபாவை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் தானே படிச்சிருக்க முடியும். ஸோ அதனால் அவங்க கலியுகத்தில் கடைசியில் ரொம்ப கம்மியான பிறவி தான் திரேதாயுகத்தில் எடுப்பாங்க. சத்யுகத்தில் வரவே மாட்டாங்க. சிலர் 80 பிறவி எடுப்பாங்க, சிலர் 82 பிறவி எடுப்பாங்க. அவங்க ரெகுலராகவே ஞானமே கேட்டால் கூட அதை எந்தளவுக்கு தாரணை பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல, அதை பொறுத்து பிறவிகள் குறையுது. ஸோ நீங்கள் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரப்போகிறீங்களா லேட்டாக வரப்போகிறீங்களான்றதிலும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது இல்லையா. எந்த அளவுக்கு ஆழமாக தாரணை பண்ணுறீங்க, குணத்தை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறீங்க அதை பொறுத்து. ஸோ சாதாரண பிரஜைகள் லேட்டாக வருவாங்க. அவங்க 84 பிறவி எடுக்க முடியாது. யார் இப்போ கடைசியில் இந்த ஞானத்தை எடுக்க வராங்களோ அவங்க திரேதாயுகத்துடைய கடைசியில் தான் ஜென்மமே எடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு டவுட் வரும், நம்ம கூட லேட்டாக தானே வந்திருக்கிறோம், ஆனால் லேட்டாக வரவங்க ஸ்பீடாக போக முடியுன்றார். அப்போ அந்த அளவுக்கு வெளி உலக விஷயத்தில் எதுலேயும் கவனம் செலுத்தக்கூடாது. அதான் பாபா சொல்கிறார், ட்ரெயின் லேட்டாக வருதுன்னா செம ஸ்பீடாக போய் அந்த டைமை சரி பண்ணிவிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்றார். ஸோ இப்போ லேட்டாக ஞானத்தை எடுக்கிறவங்க திரேதாயுகத்தின் இறுதியில் வருவாங்க. ஒரு பிறவி 2 பிறவி உடனே பாவம் செய்ய போயிடுவாங்க. துவாபரகத்தில் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி பாரதவாசிகள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த ஏணிப்படி சித்திரம் காட்டுது. இந்த காலச்சக்கரமே ஒரு நாடகம் மாதிரி உருவாகி இருக்குது. யார் தூய்மையாக இருந்தார்களோ அவங்க இப்போ அழுக்காயிட்டாங்க. அவர்களே தான் பிறகு மீண்டும் தூய்மையான தேவதைகளாக மாறுவாங்க. ஸோ பாபா எப்போ வராரோ அப்போ தான் எல்லோருக்கும் நன்மை. அதனால தான் இது பேர் கல்யாணக்காரி யுகம், மங்களகரமான யுகம் அப்படின்னு இந்த சங்கமேகத்தை சொல்கிறோம். பாபாவுடைய மகிமையே அவர் அனைவருக்கும் நன்மை செய்பவர். இல்லை, பாபா ஞானத்தை எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் கூட எடுக்காதவர்களுக்கு கூட நன்மை தான். ஏன்னா நரகத்தில் வந்து தப்பிச்சிடுறாங்க இல்லையா. சத்யுகத்திலேயோ எல்லோரும் நன்மை அடைஞ்சிடுறாங்க. அங்கே துக்கத்தின் விஷயமே இருக்காது. நாம் ஈஸ்வரனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த ஈஸ்வரன் தான் எல்லோருக்கும் அப்பா அப்படின்னு நாம் புரிய வைக்கணும். ஏன்னா பாரதத்தில் தானே தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு கடவுளை பார்த்து பாடுறோம். வெளிநாடுகளில் தந்தையை பற்றி தான் பேசுகிறாங்க, கடவுளை தாயாக அவங்க நினைக்கிறது கிடையாது. பாரதத்தில் தான் குழந்தைங்களுக்கு தாயும் தந்தையும் இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களை பாப்தாதா தத்தெடுக்கிறாங்க. பாபா படைப்பவர் அப்படின்னா கண்டிப்பாக தாய் மூலமாக தானே படைச்சிருப்பார், இல்லைன்னா எப்படி படைப்பு ஏற்படும். ஆனால் பாரதவாசிகளுக்கும் சரி அல்லது வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கும் சரி, எப்படி அந்த சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை சொர்க்கத்தை உருவாக்குறாருன்னு புரியாமல் தான் இருக்கிறாங்க. புது உலகம் எப்படி ஸ்தாபனை செய்யப்படுது, பழைய உலகம் எப்படி அழிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். எங்கே நடக்குது புது உலக ஸ்தாபனை, பழைய உலகின் அழிவும்? கண்டிப்பாக சங்கமேகத்தில் தான் நடக்குது. அந்த சங்கமேகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பாபா சொல்கிறார், இப்போ என்னை நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க. ஆத்மாக்கள் தன்னுடைய பரமபிதா பரமாத்மாவை நினைக்கணும்.
ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த இனிமையான சந்திப்பு பிறகு எங்கே ஏற்படுது? கண்டிப்பாக இந்த சங்கமயுகத்தில் தான் நடக்குது. பரமபிதா இந்த பாரதத்தில் சங்கமயுகத்தில் தான் வரார். அதனால தான் இதை அழகிய நன்மை செய்யக்கூடிய சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அழகிய சந்திப்பில் பாபா ஒவ்வொருத்தருக்கும் ஜீவன் முக்தியை ஆஸ்தியாக கொடுக்குறார். ஜீவன் பந்தனத்தில் நீங்கள் விடுபடுறீங்க. எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவீங்க. பிறகு அங்கேருந்து எப்போ கீழே இந்த பூமிக்கு வரீங்களோ அப்போ சதோ பிரதானமாக இருப்பீங்க. அந்த மனிதர்கள், அதாவது தர்மஸ்தாபகர்கள், அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வராங்க மேலேருந்து. இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி தான் மற்ற அவங்க தர்மத்தை ஆத்மாக்கள்லாம் கீழே இறங்கி வருவாங்க. அதனால் அந்த தர்மஸ்தாபகர் வந்தவொடனே ஆட்சி செய்ய முடியாது. அந்த தர்மத்தை ஆத்மாக்கள் எல்லாம் அவங்களுடைய மக்கள் தொகை நல்லா அதிகமாக ஆன பிறகு தான் அவங்க ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அது வரைக்கும் எந்த சண்டையும் இருக்காது இல்லையா? எப்போ ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அங்கே சண்டையே. ஏன்னா ஆல்ரெடி ராஜ்யம் இருக்கிற இடத்த போய் அவங்க அபகரித்து தான் ராஜ்யத்தை பண்ணுறாங்க. அவங்க சதோ பிரதானத்துலேருந்து எப்போ ரஜோகுணத்துக்கு வராங்களோ அப்போ தான் சண்டையே போட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? எடுத்தோடனே சண்டை நடக்காது. ஏன்னா அவங்களுக்கும் ஆரம்பத்தில் அது ஜீவன் முக்தி தானே. அதனால் ஆரம்பத்தில் அவங்களுக்கு சுகம்தான் இருக்கும், பிறகு தான் துக்கம் வரும். இப்போ எல்லோரும் முற்றிலும் துர்கதியில் இருக்கிறாங்க. அதனால தான் துக்கமே துக்கமாக இருக்குது. இப்போ இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்தின் அழிவும் சுகம் நிரம்பிய சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் நடக்கணும். அதுக்காக தான் பாபா பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியை ஸ்தாபனை பண்ணுறார். அந்த விஷ்ணுபுரியில் இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியின் அனுசாரம் அங்கே உங்களுக்கு பலன் கிடைக்கிது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல விஷயங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்கால 21 ஜென்மத்துக்கான ஆஸ்தியை கடவுள்கிட்டேருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவற்ற சந்தோஷம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஆக்சுவலாக இப்படி சந்தோஷத்தில் இருக்கிறது தான் முயற்சியே. அந்த சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் துல்லியமாக அந்த ஆஸ்தியை அடைய முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப பக்காவாக ஆகணும். இந்த கடிகாரங்கள் சிலிண்டர் கடிகாரம், லிவர் கடிகாரம் இல்லை, லிவர் கடிகாரம் இப்போவும் இருக்குது, அந்த முள்ளு கடிகாரம். சிலிண்டர் கடிகாரன்றது அந்த மணல் கடிகாரம் இப்போ நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த முள்ளு கடிகாரம் ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதை விட துல்லியமாக டிஜிட்டல் வந்துடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி சில குழந்தைங்க ரொம்ப துல்லியமாக பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ சிலர் அந்த அளவுக்கு பக்காவாக நடந்துக்கிறது கிடையாது. அதனால் அவங்க தாழ்ந்த பதவி தான் அடையிறாங்க. முயற்சி செய்து பக்காவானவராக துல்லியமானவராக ஆகணும். நீங்கள் எல்லோரும் இப்போ துல்லியமாக இல்லை. ஒரே ஒரு தந்தை தான் உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார். நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலைன்னா கீழான பதவி தான் கிடைக்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாததுனால நடக்குது, அசுர குணங்களை விடாததுனால நடக்குது, யோகத்தில் இல்லாததுனால நடக்குதுன்னு புரிஞ்சுக்குவீங்க கடைசியில் காட்சி கிடைக்கும்போது. ஏன்னா இங்கே மெயின் யோகம் அதுதான் ஸ்ரீமத் இல்லையா? ஸோ நீங்கள் யோகத்தில் இல்லைனாலே அசுரகுணம் நீங்காது. அப்போ நீங்கள் ஒரு பண்டிதர் மாதிரி சொல்லுவீங்களே தவிர இல்லையா, பாபா நினைங்கன்னு ஒரு பண்டிதர் மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது கிடையாது, அந்த அனுபவம் இல்லை. ஸோ பாபா மேலே அந்த அன்பு இல்லாததுனால
யோகம் இல்லை. அன்பு இருந்தால் அதே நினைவில் இருக்கும். இப்போ ஆண்டாள் பெருமாளை கல்யாணம் பண்ணுற கதை பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பெருமாள் கதையை சொல்லி வளர்க்குறாங்க அவங்க அப்பா. இப்போ பெருமாள் மீது அப்படி ஒரு காதல் வருது. அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கல்யாண வயசு வரும்போது எல்லாரையும் மறுக்கிறாங்க. ஸோ கடைசியில் பெருமாளே அவங்க அப்பா கனவுல வந்து, உன்னுடைய பொண்ணுக்கு மணமகள் அலங்காரத்தோடு அழைச்சிட்டு வா கோயிலுக்குன்னு. அங்கே போனோடனே அப்படியே மறைஞ்சிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு போதை இருக்குது. இங்கே பாபாவுடைய மனைவி நாம், அந்த போதை இருக்கணும். சொர்க்கத்தில் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ண போகிறோம் அல்லது மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ண போகிறோம், அந்த போதை இருக்கணும். அந்த போதை இருந்துச்சுன்னா நம்ம பாபா நினைவில் இருப்போம். அந்த போதை இல்லாததுனால தான் நீங்கள் பாபாவை நினைக்க மாட்டீங்கன்றார். அப்போ தாரணையும் பெருசாக ஆகாது, அதனால் சந்தோஷமும் இருக்காது. அப்போ உங்களுடைய முகம் பிணம் மாதிரி ஆகிடுது இல்லையா? கடவுள்கிட்ட படிக்கிறேன்றீங்க, ஆனால் அந்த முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியலையே. ஸோ அதனால் உங்களுடைய முகம் எப்போவுமே மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கணும். அப்போ மலர்ந்த தாமரை மாதிரி, தேவதைகள் மாதிரி மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். அதுதான் முகத்தின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துறது. ஏன்னா பாபா உங்களுக்கு அவ்வளோ ஆஸ்தி கொடுக்குறாரு. இது சந்தோஷத்தை கொடுக்கலன்னா எது கொடுக்கும்? ஏன்னா ஒரு ஏழையுடைய குழந்தை பணக்காரனால் தத்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாயிடும் இல்லையா? நீங்களும் பிச்சைக்காரன், மிக 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 ஏழையாக இருக்கிறீங்க. பாபா இப்போ உங்களை தத்தெடுத்திருக்கிறார். ஸோ அதனால் நாம் கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்கட்டும். ஆனாலும் ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா இதை அவங்க நினைக்கக்கூட மாட்டாங்க, அதனால் சந்தோஷம் இருக்காது. அப்புறம் என்ன பண்ண முடியுன்றார் பாபா கூட. பதவி அழிஞ்சிடுது, ராணி ஆகிறது கிடையாது, வேலைக்காரி ஆகிடுறாங்க. பாபா வர்றது உங்களை ராணி ஆக்கிறதுக்கு. அப்போ வேலைக்காரனானா நல்லாவா இருக்குது? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்க 3 பேருமே சிவனுடைய குழந்தைங்க தான் அப்படின்னு குழந்தைங்க யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியும். அந்த சிவன் இப்போ மீண்டும் பிரம்மா மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறார். இந்த பழைய உலகம் சங்கர் மூலமாக அழிக்கப்படுது. ரொம்ப கம்மியானவர்கள் தான் பாரதத்தில் இருப்பாங்க. முற்றிலும் பிரளயத்தினால அழிஞ்சு போகாது. அப்படி தானே வேதத்தில் போட்டிருக்குது எல்லா மதத்துலேயும். ஆனால் நிறைய பேர் அழிவாங்க, அதனால் அது பிரளயம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் அழிய மாட்டாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னதுக்கும் உண்மைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க, ஆத்மா எல்லாம் மேலே போயிடும். ஸோ இது எல்லாமே பதித்த பாவனர் தந்தையுடைய வேலை, அழைச்சிட்டு போகிறது. ஸோ பாபா வந்து சொல்கிறாரு, ஆத்மா அபிமானியாக ஆகுங்க. அப்படி ஆகலைன்னா உங்கள் பழைய உறவுகளையே நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த பழைய உறவுகளெல்லாம் சந்நியாசம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆனாலும் உங்களுடைய புத்தி இன்னும் பழைய உறவுகளின் பக்கம் ஈர்க்கப்பட்டுட்டு இருக்குது. ஸோ பழைய உறவுகள்னால் ஏற்கனவே இருக்கிற உறவுன்னா தான் அர்த்தம் கிடையாது. மற்ற விஷயங்களும் புதுசாக உறவு தேடுறது, இது எல்லாமே என்ன அர்த்தம்? பழைய குணம், அதையே புத்தி பழைய குணத்தின் பக்கமே ஈர்க்கப்படுது. ஏன்னா இன்னும் நீங்கள் பற்றை வென்றவராக ஆகலை. இதுக்கு பேர் கலப்படமான நினைவு. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ திருப்பதி லட்டில் ஏதோ மாட்டு கொழுப்பு கலந்துட்டாங்க, பிரச்சனை வந்தது. அதுமாரி பாலில் ஏதோ கலக்கிறாங்கன்னு பிரச்சனை வருது. அப்போ அந்த பிரசாதத்திலே அப்படி இருக்குதுன்னா அப்போ இறைவனுடைய நினைவு எப்படி இருக்கணும்? பிரசாதமே தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இறைவனை நினைக்கிறது அவ்வளோ தூய்மையாக இருக்கணும் இல்லை? அதனால் கலப்படமான நினைவு இருக்கிறதுனால தான் நீங்கள் பாபாவை முழுசாக நினைக்க முடியல. துர்கதியில் இருக்கிறவங்களையே நினச்சிட்டு இருக்கிறீங்க.
அதனால் உங்களாலையும் சத்கதி அடைய முடியாமல் போயிடும். சூப்பரில். ஸோ அது பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, யாரையோ நினைக்கிறாங்கன்னா என்ன லவ் அந்த மாதிரி விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களே துர்கதியில் இருக்கிறாங்க, அவங்களே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்களும் துர்கதியை தான் அடைவீங்க, சத்கதி அடைய மாட்டீங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் ஏறணும்னா எண்ணம், சொல், செயல் 3 நாளையும் சதா சேவை செய்கிறதுல பிஸியாக இருக்கணும். ஸோ துல்லியமான ஆல்ரவுண்டு சேவாதாரியாக இருக்கணும். எந்த பழைய உறவுடைய நினைவும் வராத அளவுக்கு பக்கா ஆத்மா அபிமானி ஆகணும். நான் என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு எதுவும் நினைவு வரக்கூடாது. ஸோ ஒருவருக்கொருவர் அளவற்ற ஆன்மீக அன்போடு இருக்கணும், பற்றோடு கிடையாது, ஆத்மா மேலே அன்பு. ஸோ உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டக்கூடாது, குறைகளை பார்க்கக்கூடாது. வரதானம். மகானாகவும் பணிவானவராகவும் ஆகி உங்களுடைய ஒத்துழைப்பு என்ற விரலை உலக மாற்றத்தின் உயர்ந்த காரியத்திற்காக கொடுங்கள். அதுக்கு விளக்கம், ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள்களை போட வேண்டி இருக்கும் இல்லையா? ஒரு ரெசிபிக்கு தேவையான எல்லாமே போடுவோம். அதில் ஏதோ ஒன்று, ஒரு சர்க்கரையோ உப்போ போடலை அல்லது கம்மியாக போட்டிருக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? சுவையாக இருக்க வேண்டிய அந்த தின்பண்டம் சாப்பிட முடியாமல் மாறிடும் இல்லையா? சாப்பிட முடியாததாக ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த உலக மாற்றம்ன்ற மிக உயர்ந்த காரியத்துக்கு ஒவ்வொரு ரத்தினங்களாகிய பாபா குழந்தையும் தேவை, ஒவ்வொரு குழந்தையும் தேவை, ஒவ்வொரு குழந்தையுடைய சகயோகன்ற விரலும் தேவை. ஏன்னா அவங்கவுங்க தனித்தன்மையின்படி எல்லாருமே மிக உயர்ந்த மகாரதிகள் தான். எல்லாருடைய தேவையும் இருக்குது இந்த சொர்க்கத்தை கட்டி எழுப்புறதில். ஸோ அதனால் உங்களுடைய மகான் தன்மையின் மதிப்பை உணருங்க. அதாவது நீங்கள் எல்லோரும் மகான் ஆத்மாக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மகானாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் பணிவானவராகவும் இருக்கணும். ஏன்னா நம்முடைய பங்கு சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி ஒவ்வொரு பாபா குழந்தையுமே முக்கியம். அதனால் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படி நம்ம நினைக்கவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில் எந்த சேவையும் செய்யாத மாதிரி தெரிகிறவங்க எல்லாரையும் விட பயங்கரமாக மனசா சேவை பண்ணலாம். எல்லாரையும் விட நடத்தை ரொம்ப தெய்வீகமாக இருக்கலாம். ஏன்னா அதுதான் மிக உயர்ந்த சேவைன்றார். மனசா சேவையும் நடத்தையினால் பண்ணுற சேவையும். ஸோ அதனால் யாரையும் ஏளனமாக நினைக்காமல் பணிவாக இருங்க, அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன். உங்களுடைய சுபாவத்தை ஈஸியாக்கிட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் ஈஸியாகிடும், சகஜமாகிடும் இல்லையா? சுபாவம் அப்படியே ஒரு கடினமாக விலகியே இருக்கிறீங்க எல்லாருக்கிட்ட, அதாவது விலகினா மனசால் விலகி இருக்கணும், ஆனால் உண்மையிலே ஸ்தூலமாகவே எல்லாருக்கிட்டையுமே விலகியே இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு சிம்ம சொப்பனமாக காட்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும், யாரும் வரமாட்டாங்க உங்கள் கூட. அப்போ சேவையும் கஷ்டமாக போயிடும். எந்த வேலையாக இருந்தாலும், அது லௌகிக வேலையாக இருந்தாலும் சரி, அலௌகிக வேலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாயிடும். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதம் ஜனவரி மாதம் இல்லையா, பாபா அவ்யக்தமான மாதம். ஸோ இதில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஸோ இது ஒரு நுட்பமான காலம். இதில் எல்லா சூழ்நிலைகளும் பொல்யூஷன் ஆயிடுச்சு, எல்லா பிரச்சனைகளும் பொல்யூஷன் இல்லையா? எல்லாமே தப்பான விஷயமே சரி அப்படின்னு சொல்லுது. வாயுமண்டலமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அதன் பிரபாவத்திலிருந்து நீங்கள் எப்போவுமே விடுபட்டு இருக்கணும். அதாவது இந்த பிராமண வாழ்க்கை வாழும் வரைக்கும் இந்த அனைத்து விஷயங்களின் பந்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு இருக்கணும். எந்த பந்தனத்திலும் போய் சிக்கிக்கக்கூடாது, எதன் பிரபாவத்திலும் சிக்கிக்கக்கூடாது. ஒரு சின்ன சூக்ஷ்ம பந்தனம் கூட இருக்கக்கூடாது.
ஒவ்வொரு பிராமண குழந்தையும் அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கணும். அதே மாதிரி ஜீவன் முக்தி வாழ்க்கையில் இருக்கணும் இந்த சங்கமயுகத்தில். ஏன்னா இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் ஜீவன் முக்தி வாழ்க்கையின் பரிசை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். சொர்க்கத்தில் அனுபவம் பண்ண முடியாது. ஜீவன் முக்தியாக தான் இருப்பீங்க, ஆனால் அந்த வித்தியாசம் தெரியாது இல்லையா? நிழலில் தான் வெயிலில் தான் நிழலோட அருமை தெரியும்னுவாங்க. அந்த மாதிரி இப்போ சுற்றி எல்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் நமக்கு மிகப்பெரிய மரம் கிடைச்சிருக்குது, மர நிழல் கிடைச்சிருக்குது, பாபாவுடைய ஸ்ரீமத்ன்ற நிழல். இதன்படி நடக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஆஹா இந்த ஞானம் கிடைக்கலன்னா நானும் மற்றவர்கள் மாதிரி போய் அசுர குணத்தை வெளிப்படுத்தி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருப்பேன், என்னை பாதுகாத்து இருக்கிறாருன்ற அந்த ஆனந்தமும் இருக்கும். எல்லாத்துலேருந்து அந்த விடுபட்டு இருக்கிறதுனா என்னன்ற அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.